எங்கள் வீட்டுக்காரர் போகும்போதெல்லாம் அவங்க ஒரு மாதிரி இல்லை என்ன சரி நம்ம ஏன் ஒரு காம்பவுண்டில் சண்டை போட்டு அசிங்க பார்த்தோன்னு நான் வேறு வீட்டுக்கு உடனே மாறிட்டேன். மாறினோன்னே இந்த பொண்ணு வந்து என்கிட்ட பேசுது, நீ பேசாத எனக்கு பிடிக்கல உங்கள்கிட்ட பேச. ஏன்க்கா என் பசங்க உன் பசங்களாம் என்னை அம்மானு கூப்பிடுது, அதுங்க எந்த அர்த்தத்தில் கூப்பிடுது என்ன அம்மானு கூப்பிட்டு நான் பேசுகிறேன், நீ பேசாத உனக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வானா ஜெயலட்சுமி, என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறவங்க தான் சொல்லி காட்டுப்பாங்க. திடீர்னு தான் இவர் ஒரு வாரமாக ஆளை காணுன்னு பார்த்தா இவங்க அம்மா வந்து உன் புருஷங்கிட்டேருந்து என் பொண்ணை காப்பாற்றினாங்க. நான் ஏன் காப்பாற்றணுன்னா இந்த மாதிரி இருக்கிறாங்க, எப்படி எல்லோரும் ஒன்றா இருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு கை கழுவும் போது என்கிட்ட சொல்லுவீங்களா, இப்போ உன் பொண்ணு எங்கன்னா மணலியில் இருக்குதுன்னாங்க. மணலியில் போய் பார்த்தா மணலியில் ஆள் இல்லை. அவங்க மருமக தான் அவங்க மருமக கிட்ட போய் சொல்லிக்கிறாங்க, இவர் ஒரு அனாதை நானும் ஒரு அனாதை எடுத்துக்கணுன்ட்டு. நான் சொன்னேன் அவர் ஒன்றும் அனாதை இல்லைம்மா, கல்யாண ஃபோட்டோ கல்யாண சர்டிஃபிகேட்லாம் பார்த்துட்டு அப்புறம் அவங்களாம் என் கூட ஹெல்ப் பண்ணாங்க. இவங்க எங்கே போனாங்க வீடுனா தெரியல நாங்கள். அவள் என்கிட்ட அப்போ பேசினேன் பழைய நம்பரை எடுத்து. அவங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? அவங்களுக்கு இருக்கும் மேம் 43 வயசு இருக்கும் அந்த பொம்பளைக்கு. அவள் 2 பொண்ணை கட்டி கொடுத்து பேர பிள்ளைலாம் எடுத்துட்டான். அவள் நம்பரை தேடி எடுத்து ஜெயலட்சுமியா, நான் லக்ஷ்மி பேசுகிறேன்டின்னு என்ன சொல்லுன்னா, நீ வெளியூரில் தாங்கி வேலை செய்யணுன்னே வா,